ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் எபிசோட் 4 உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. அண்ட் இந்த எபிசோட் 4 உடைய டைட்டில் பேர் வந்து என்னென்னா என்னென்னா 7 இதுதான். ஓகேவா? இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது யாருன்னா சாரா அடினா ஸ்மித். அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா அசிசா பார்னிஸ் அண்ட் அனி ஜூலி வைமேன் அண்ட் இயரா பார்க்கர். இந்த எபிசோடோட கதை வந்து என்னென்னா, டங்க் அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 எபிசோடில் வந்து அவர் யார் இந்த உலகத்துக்கு காமிக்கணுன்ட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறாரு. அந்த இடத்துல அவர் யாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அது ஒன்று. அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு நைட்டு ஆர்லான் என்ற நைட்டுக்கு வந்து ஸ்கொயராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த அர்லான்னு யாருன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரில, அந்த ஊரில் பெரும்பாலான நபர்களுக்கு தெரில. ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஓப்பனாக சொல்ல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அவருக்கு எந்த அடையாளமும் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. அண்ட் அவர் யாருன்றது மற்றவங்களுக்கு யாருக்குமே அவர் தெரில. யாருமே அவர்கிட்ட வந்து அவ்வளோ பேச மாட்டாங்க. இவர் தான் போய் பேசுவார் மற்றவங்ககிட்ட. அந்த மாதிரி ஒரு நபர் தான் நம்ம ஹீரோ டங்க். அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதான், அவருக்கு எதுவுமே கிடையாது, சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஸோ இதான். அண்ட் அதே சமயத்தில் அவருக்கு அந்த இப்படி ஒன்று இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நீ 7 பேர் கூட்டிட்டு வா, நம்ம சண்டை செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஏரியன். அப்படி 7 பேரும் அவன் கூட்டின்னு வரணும், இல்லைன்னா அந்த ஒரு பந்தயத்தில் தோற்ற மாதிரி, அந்த ட்ரையல் பைக் காம்பெட்டில் தோற்ற மாதிரி. ஓகேவா? அவன் இதுவரை டங்க் வந்து அந்த அர்லான் அப்படின்ற ஒரு நைட் ஒருத்தர் இருந்தார். அது ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருந்துச்சு. இப்போ 7 பேர் கூட்டின்னு வரணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஹோல் எபிசோடும் ஒரு டீம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். அண்ட் அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான். ஓகேவா? இந்த இந்த ட்ரையல் பை காம்பேட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து புக்கில் இப்படி தான் வருமானு எனக்கு சரியாக தெரில. ஓகேவா? அண்ட் பொதுவாக அந்த ட்ரையல் பை காம்பேட்னாலே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இந்த கேம் ஆஃப் த்ரோனில். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட் இதுலேயும் இருக்குது. ஸோ பாப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு. ஓப்பனிங் சீனே ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? இந்த எபிசோடுடைய ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டங்க் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருவார். அந்த ஜெயிலுடைய சீலிங்கை வந்து கேமரா காமிக்கும். அண்டு ரொம்ப டார்க்காக இருக்கும் அந்த சீலிங்குமே. அப்புறம் கீழே அப்படியே கேமரா நவுரும். சீலிங் கீழே அப்படியே நவுந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம் டங்க்கு காமிப்பாங்க. அப்பவும் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டங்க்கோடைய ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து லைட்டு வந்து கேண்டில் லைட் வந்து இலுமினேட் ஆகும். இன்னொரு பார்ட் ஆஃப் த பாடி வந்து டார்க் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டங்குக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் போகிறது, அதாவது கொஞ்சம் மூச்சு காற்றுலாம் போகிறதுக்கு ஒரு சின்ன வென்டிலேஷன் மாதிரி இருக்கும். அதில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுறது காமிப்பாங்க. ரொம்ப கிளஸ்டர்ஃபோபிக்காக இருக்கும் அந்த சீனு. ஓகேவா? அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக போகிறோம், சாக போகிறோமா வாழ போகிறோமா, நம்ம அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தானே வந்தோம், அது எல்லாமே கிடைக்காதா நம்மளுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆல்மோஸ்ட்டு ஒரு வாழ்க்கையிலுடைய முடிவில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீனே ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் நம்ம ரிசர்ச் கூட பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எக்கும் டங்க்கும் உடைய கான்வர்சேஷன் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஸோ இதான். ஓகேவா? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரைட்டிங் இருக்குல்ல, அந்த டைலாக் ரைட்டிங்லாம் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த டங்க்கு கூட வந்து சண்டை போடுறது யார், அவர் கூட நின்று சண்டை போட போகிறதெல்லாம் யார், அதெல்லாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன் வந்து என்னென்னா, அந்த என்ன ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக ஆக்குவாங்க. அதாவது அவர் பேர் வந்து ரேமன் அவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த லியோனல் பேரோத்தியன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக டிக்ளேர் பண்ணுவார் ரேமன். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் எடுத்திருப்பாங்க. அது நல்லா இருந்தது. ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது. ஸோ இதான் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த ஹோல் எபிசோடும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து கேம் ஆஃப் த்ரோன் மியூசிக் போடுவாங்க. ஸோ இதான், ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த எபிசோடு என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9.9 சொல்லுவேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, சினிமோட்டோகிராஃபி செம்ம, கலர் கிரேடிங்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனில் ரொம்ப நல்லா இருந்தது. எது விஎஃப்எக்ஸு எது நார்மல் எதுன்னு தெரில, ஆனால் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக ஒரு நல்ல ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டைரக்டர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த 7 வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஸோ அது இருக்கும். பை லவ் யூ. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:55 February 9, 2026. ஓகே, லவ் யூ அண்ட் பை, பீஸ். ஓகே, அண்ட் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த சீசன் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொல்லணும் மைண்டுக்குள்ளே இருக்குது. அது என்னென்னு எனக்கு தெரில. இந்த எபிசோட் சம்மந்தமாக தான். ஸோ அது என்னன்னு தெரில. அண்டு ஸோ இதான். ஓகே, அதுக்கப்புறம் ட்ராகன் சம்மந்தமான ரெஃபரன்ஸில் நிறையா வரும். ட்ராகன் வருமா இல்லையா, அது ஏதாச்சும் காமிப்பாங்களா, அது என்ன இதுன்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். ஓகே, அண்ட் பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.